உலக மகளிர் தின விழாவில் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் மகிழா தலைவர் பாசத்திற்குரிய சகோதரி அல்கா லம்பா அவர்களை, இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் மகிழா காங்கிரசின் தலைவி அன்பு சகோதரி வழக்கறிஞர் சுதா அவர்களை, மாவட்ட தலைவர்கள், இதை ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கின்ற வீராங்கனைகள் வந்தனா நிஷா அவர்களை, ஷர்மிளா ஏஞ்சல் அவர்களை, சோனி விதுவா அவர்களை, லைலா அவர்களை, ஷாலோனி அவர்களை, நம்முடைய மாவட்ட தலைவர்கள் அன்பு சகோதரர் கேடி உதயம் அவர்களை, டாக்டர் பினுலால் அவர்களை, நவீன்குமார் அவர்களை, இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற அகில இந்திய காங்கிரஸ் மகிழாவின் பொறுப்பாளர் அன்பு சகோதரி அசினா சையத் அவர்களை, இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற, இதை தொகுத்து வழங்கி கொண்டிருக்கின்ற அன்பு சகோதரி திவ்யா அவர்களை, இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் செயலாளர் மரியாதைக்குரிய டாக்டர் ஸ்ரீவில்ல பிரசாத் அவர்களை, தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் பொருளாளரும் நாங்குநேரி சட்டமன்ற உறுப்பினருமான மரியாதைக்குரிய திரு ரூபியார் மனோகரன் அவர்களை, இங்கே எனக்கு முன் உரையாற்றி அமர்ந்திருக்கும் கேரளாவின் இளைஞர்களின் நம்பிக்கை நட்சத்திரமாக இருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர் சண்டி உமன் அவர்களை, நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினர் அன்பு சகோதரர் திரைத்துறையை உதறிவிட்டு மக்கள் பணிக்கு வந்திருக்கின்ற பாசத்திற்குரிய சகோதரர் விஜய் வசந்த் அவர்களை, நம்முடைய மாநில துணைத் தலைவரும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் அலுவலகத்தின் பொறுப்பாளருமான அன்பு சகோதரர் அண்ணன் சொர்ணா சேதுராமன் அவர்களை, இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற காஞ்சிபுரம், என்னுடைய மாவட்டமே நினைவுகிறது காஞ்சிபுரம். கன்னியாகுமரிக்கும் காஞ்சிபுரத்துக்கும் ஒன்றியும் பெரிய வித்தியாசம் கிடையாது. இதுவும் வரலாற்று பெற்ற மாவட்டம், போராட்ட குணவுடன் மாவட்டம். காஞ்சிபுரம் மாவட்டமும் போதி தர்மர் பிறந்த மாவட்டம், மகான் ராமானுஜர் பிறந்த மாவட்டம். தாரகை கண்பட்டவர்களை, அன்பு சகோதரர் மோகன் குமாரமங்கலம் அவர்களை, அருமை சகோதரர் மகாத்மா சீனிவாசன் அவர்களை, மாநில பொதுச் செயலாளர் திரு பால்ராஜ் அவர்களை, வழக்கறிஞர் பால்மணி அவர்களை, டாக்டர் தம்பி விஜயகுமார் அவர்களை, ஜஸ்டின் அவர்களை, எல்லோர் பெயரையும் சொன்னதாக எடுத்துக்கொண்டு என் அருமை தாய்மார்களை, ஆரோக்கியராஜ் அவர்களை, காங்கிரஸ் பேரியக்கம் என்று ஒன்று இல்லை என்றால், அன்னை இந்திரா காந்தி ஒருவர் இல்லை என்றால், தலைவர் ராஜீவ்காந்தி என்ற ஒரு மாபெரும் விஞ்ஞான யுக புரட்சியின் தலைவன் இல்லை என்றால், இன்று பெண்கள் எந்த நிலையில் இருப்பார்கள் என்று நாம் எண்ணி பார்க்க வேண்டும். இந்தியாவிலே மிகப்பெரிய போராட்டங்கள் நம்முடைய தாய்மார்களுக்காக நடந்த போராட்டம். ஒன்று மணிப்பூர் போராட்டம். 200 ஆண்டுகளுக்கு முன்பு மேலாடை அணிய வேண்டும் என்று இந்த மண்ணிலே நடந்த போராட்டம். 40 ஆண்டுகள் தொடர்ந்து அந்த போராட்டம் நடந்தது. தமிழ்நாட்டிற்கு மட்டுமல்ல, இந்தியாவிற்கு மட்டுமல்ல, உலகத்திற்கே பெண்களுடைய மானத்தை காப்பாற்றிய மாவட்டம் கன்னியாகுமரி மாவட்டம். பெண்கள் மேலாடை அணியலாம், எந்த பாகுபாடும் கிடையாது, அவர்களும் நிகரானவர்கள் ஆண்களுக்கு என்ற உரிமையை பெற்று தந்த மாவட்டம் கன்னியாகுமரி மாவட்டம் என்பதில் மாற்று கருத்து இருக்க முடியாது. ஓராண்டு 2 ஆண்டு போராட்டம் அல்ல, 40 ஆண்டுகள் போராட்டம். 40 ஆண்டுகள் போராடி இந்த பழமவாதிகளை உழைத்து புதுமை பெண்களாக தோன்றிய மாவட்டம் கன்னியாகுமரி மாவட்டம். ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க மாவட்டம், பெண்களின் உரிமையை பெற்று தந்த மாவட்டம். அப்படிப்பட்ட மாவட்டத்தில் நான் நின்று பேசுவதில் பெருமை அடைகிறேன், மகிழ்ச்சி அடைகிறேன். இதற்காக மணிப்பூரில்
இராணுவத்திற்கு எதிராக பெண்கள் நிர்வாணமாக போராடினார்கள். அங்கே அன்பு சகோதரி தங்கம் மனோரமா என்பவரை படுகொலை செய்தார்கள், வன்புணர்ச்சியில் ஈடுபடுத்தினார்கள். உடனே பெண்கள் எல்லாம் தைரியம் இருந்தால் எங்களிடம் வந்து தொட்டுப்பார் என்ற நிர்வாண போராட்டத்தை நடத்தினார்கள், வெற்றி பெற்றார்கள். இது எப்போது நடந்தது? இதையெல்லாம் நாம் எண்ணி பார்க்க வேண்டும். இங்கே நான் பேசிய தலைவர்கள் எல்லாம் அருமையாக எடுத்து சொன்னார்கள். இந்திய தேசிய காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள்தான் பெண் உரிமையை மீட்டு தர முடியும். வரலாறு இருக்கிறது. சதி என்று ஒன்று இருந்தது, உங்களுக்கு எல்லாம் தெரியும், உடன்கட்டை ஏறும் பழக்கம். இந்த சதியை கொண்டு வந்தவர்கள் யார்? ஆண்கள் இறந்தால் பெண்கள் அந்த தீயில இறங்கி தீ குளிக்க வேண்டும், இறந்து போக வேண்டும் என்று கொண்டு வந்த படுபாவிகள் யார் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். அவருடைய வாரிசுகள் தான் இன்று பாஜக என்ற பெயரில், RSS என்ற பெயரில் 9.25 ஆண்டுகள் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கின்றன. பாஜகவை சார்ந்த பாராளுமன்ற உறுப்பினர் 6 மாதங்களுக்கு முன்பு பாராளுமன்றத்திலே உரையாற்றும் பொழுது சொல்லுகிறார், பழைய சதியை கொண்டு வர வேண்டும், ஆண்கள் இறந்தால் பெண்கள் உடன்கட்டை ஏற வேண்டும், தீ குளிக்க வேண்டும், ஒரு ஆண் இறந்து விட்டால், கணவன் இறந்து விட்டால் பெண்கள் உயிர் வாழ்வதில் அர்த்தமில்லை என்று பேசுகிறார. அப்படிப்பட்ட பாஜகவுக்கு நாம் வாக்களிக்க போகிறோமா? கிறிஸ்தவர்கள் இல்லை, இந்துக்கள் இல்லை, மனித நேயம் தான் பேசுகிறது என்று போராடிய மாபெரும் தலைவன் மகாத்மா காந்தி தலைவராக இருந்த இயக்கம் காங்கிரஸ் பேர் இயக்கம். இப்படி மனிதநேயமிக்க ஒரு மாபெரும் இயக்கம் காங்கிரஸ் பேர் இயக்கம். ஆனால் இவர்கள் உடன்கட்டை ஏறுவதிலே குறியாக இருந்தார்கள். அப்பொழுது இருந்த ராஜாராம் மோகன் ராய் அவர்கள் உடன்கட்டை ஏறுவதை மறுதலித்து மிகப்பெரிய போராட்டத்தை கையில் எடுத்தார். அப்பொழுது இருந்த பிரிட்டிஷ்காரர்கள் வாரன் சிங் பிரபு 1822 ஆண்டு ஒரு சட்டத்தை இயற்றுகிறார். எவனாவது ஆண் இறந்தால் அந்த பெண்ணை உடன்கட்டை ஏற்றினால், தீ குளிக்க செய்தால் ஒருபோதும் மன்னிக்க மாட்டோம், கொலை குற்றத்திற்கு ஆளாக்குவோம் என்று சொன்னார்கள். அதற்கு பிறகுதான் காங்கிரஸ் தலைவர்கள் எடுத்த போராட்டம் ஒரு பெரிய வடிவம் பெற்று இந்த பெண்கள் உடன்கட்டை ஏறுவதை தடுத்து நிறுத்தினார்கள். எல்லா பெருமையும் காங்கிரஸ் பேர் இயக்க தலைவர்களுக்கு உண்டு. பெண்களை பாதுகாப்பதாகட்டும், பெண்கள் வாழ்க்கையிலே முன்னேற்றம் ஏற்படுவதாகட்டும், எல்லாவற்றிற்கும் காரணம் காங்கிரஸ் பேர் இயக்கம். தலைவர் ராஜீவ்காந்தி அவர்கள் பெண்களும் பச்சை மையில் கையொப்பமிட வேண்டும் என்று பஞ்சாயத்து ராஜ் என்ற திட்டத்தை கொண்டு வந்து 33 விழுக்காடு இடஒதுக்கீடு கொடுத்தவர் தலைவர் ராஜீவ்காந்தி அவர்கள். யாரும் இதை மறந்துவிடக் கூடாது. என் அருமை தாய்மார்களே, பெரியோர்களே, ஒரே ஒரு உண்மையை சொல்லுகிறேன். சங்க இலக்கியத்தை புரட்டி பாருங்கள். எல்லோரிடமும் மொபைல் இருக்கிறது. 1000 ஆண்டுகளுக்கு முன்பாக சங்க இலக்கியத்தில் ஒரு பெண் சொல்லுகிறாள். இந்தியாவிற்கு மட்டும் அந்த செய்தி அல்ல, உலகத்திற்கு ஒரு செய்தி சொல்லுகிறார். என்ன செய்தி தெரியுமா? ஒரு பெண் தனியாக நின்று கொண்டு கடலை பார்த்து, வானத்தை பார்த்து சொல்லுகிறார், இந்த உலகத்திலே பசியில் ஆகுக, பசியே இருக்கக்கூடாது, பகைவேந்து தனிக, பகமையே இருக்கக்கூடாது, நோய் பிணி அகலுக அப்படின்றார். நோய் இல்லாத உலகம், பகை இல்லாத உலகம், பசி இல்லாத உலகம், இந்த மூன்றையும் உலகுக்கு போதித்த யார் என்றால் ஆண் இல்லை, ஒரு பெண்மணி என்று சங்க இலக்கியத்தில் சொல்லுகிறது. அது மட்டுமல்ல, மொகஞ்சதாரா, அராப்பா, நம்முடைய இந்து சிவிலைசேஷன் நீங்க எது எடுத்தாலும் கீழடியில இருந்து பொருணை தாமிரபரணி வரலாறு வரை படித்து பார்த்தாலும் ஒரு காலத்தில் சங்க இலக்கியத்தில் சொல்லப்படுகிறது, ஆண்கள் எல்லாம் வீட்டை பார்த்து கொள்ள வேண்டும், ஆண்கள் எல்லாம் வீட்டை பார்த்து கொள்ள வேண்டும், பெண்கள் தொழிலுக்கு செல்லுவார்கள், பால் விற்பார்கள், தயிர் விற்பார்கள், மோர் விற்பார்கள், அதற்கு தேவையான பொருட்களை வீட்டுக்கு வாங்கி தருவார்கள். ஆண்களுக்கு என்ன வேலை? சங்க இலக்கியத்தில் சொல்லுவது வீடை கூட்டுவது, சமைப்பது, வீட்டை பாதுகாப்பாக பார்த்துக் கொள்வது. இது உண்டா இல்லையா என்பதை சங்க இலக்கியத்தில் பாருங்கள். ஆனால் காலப்போக்கில் இந்த இந்துத்துவா என்ற ஒரு போர்வையில் ஆக்கிரமிப்பு செய்து நுழைந்து தலைகீழாக
கணவன் இறந்தால் பெண் தீக்குளிக்க வேண்டும். கணவன் இறந்தால் பொட்டு வைக்க கூடாது, பூ வைக்க கூடாது, மொட்டையடிக்க வேண்டும், வளையல் போடக்கூடாது, பாயில படுக்காமல் தரையிலே படுக்க வேண்டும். இதையெல்லாம் இந்த உலகத்துக்கு போதித்தவர்கள் யார்? இன்று ஆளுகிறார்களே பாஜக ஆட்சியாளர்கள், இவருடைய முப்பாட்டன்கள். நாக்பூரில் RSS என்ற மையம் இருக்கிறது, அவர்கள் தீட்டிய திட்டங்கள். இதையெல்லாம் புறக்கணித்து புறந்தள்ள வேண்டிய காலம் தலைவர் ராகுல் காந்தி தலைமையில் இந்தியாவிற்கு வந்திருக்கிறது என்பதை நாம் உணர வேண்டும். எல்லோரும் மார்ச் மாதம் 8ஆம் தேதி உலகம் முழுவதும் உலக மகளிர் தினத்தை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். எப்படி இந்த உலக மகளிர் தினம் வந்தது? அமெரிக்காவில் 1908ஆம் ஆண்டு பெண்கள் எல்லாம் 15,000 பேர் நியூயார்க்கில் கூடுகிறார்கள். அமெரிக்காவில் கூடி பெண்கள் உரிமையை பாதுகாக்க வேண்டும், பெண்களுக்கு வேலை மணி நேரத்தை திட்டமிட வேண்டும், ஊதியம் உயர்வு வேண்டும் என்ற ஒரு போராட்டத்தை எடுத்தார்கள். அதை அங்கீகரித்த ஐநா சபை 1908ஆம் ஆண்டு 8ஆம் தேதி உலக மகளிர் தினம் என்று உலகம் முழுவதும் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். அதனுடைய முன்னெடுப்பாகத்தான் நம்முடைய அன்பு சகோதரி வழக்கறிஞர் சுதா அவர்களும் அவர் கூட இருக்கும் மகிழா காங்கிரஸ் நிர்வாகிகளும் இந்த அருமையான நிகழ்வை இங்கு நடத்தி கொண்டிருக்கிறார்கள். பூதபாண்டியன் ஒரு மன்னன் இருந்தார், இலக்கியம் படித்தவர்களுக்கு தெரியும். பூதபாண்டியனுடைய மனைவி கோப்பெரும்பெண். பூதபாண்டியன் இறக்கிறார். கோப்பெரும்பெண் சொல்லுகிறார், நான் தீக்குளிக்க போகிறேன் என்று. அமைச்சர்கள் எல்லாம் சொல்லுகிறார்கள், நீ மிக மிக படித்த புரவலர், ஒரு புரவலர் இந்த நிலையை நீங்கள் எட்டலாமா வேண்டாம் என்று தடுக்கிறார்கள். அப்பொழுது சொல்லுகிறார், நான் தீக்குளிக்கவில்லை என்றால் இந்த சமூகம் என்னை கொன்றுவிடும், நானே இறப்பதற்கு தயாராகிறேன் என்று தீகுண்டத்திலே அக்னிகுண்டத்திலே இருக்கிறார். எவ்வளவு பெரிய அநீதிகள் பெண்களுக்கு! ஆண்கள் பாவம் செய்தால் பெண்கள் மன்னிக்கிறார்கள், ஆண்கள் தவறு செய்தால் தெரியாமல் செய்துவிட்டான் கணவன், தெரியாமல் செய்துவிட்டான் அண்ணன், தெரியாமல் செய்துவிட்டான் தம்பி, தெரியாமல் செய்துவிட்டான் நம்முடைய சகோதரன் என்று நீங்கள் மறந்து பெருந்தன்மையோடு இருக்கிறார்கள். ஆனால் ஆண்கள் தவறு செய்துவிட்டால் பெண்கள் மன்னிக்கிறார்களே, பெண்கள் தவறு செய்துவிட்டால் ஆண்கள் மன்னிக்கிறார்கள் என்ற கேள்வி இன்றல்ல, காலங்காலமாக வரலாறாகட்டும் ராமாயணமாகட்டும் எல்லோற்றுக்கும் ஒரு மிகப்பெரிய பெருமைக்குரியவர்கள் பெண்கள். ராமன் சீதையை அக்னி பிரவேசம் செய் என்று சொன்னார், ஆனால் ராமனை சீதை மன்னித்து விட்டாள். எதற்காக மன்னித்தால், ஏன் மன்னித்தால் என்றெல்லாம் நாம் கேட்க முடியாது. இது ஆணாதிக்கம் உள்ள சமூகம். நலன் தமையந்தியை நடுக்காட்டில் விட்டுவிட்டு சென்று விட்டான், தமையந்தி நலனை மன்னித்தார். அதே போன்று தர்மன் பாஞ்சாலியை துயில் உருவினான், சூதுக்கு அடகு வைத்தான், பாஞ்சாலி தர்மனை மன்னித்தாள். அதே போன்று நகுலனாகட்டும் நலனாகட்டும் சீதையாகட்டும் பாஞ்சாலியாகட்டும் கோவலன் கண்ணகியை ஏமாற்றினான், கண்ணகி கோவலனை மன்னித்தாள். நம்முடைய தாய்மார்கள் எல்லாம் ஆண்களை மன்னிப்பார்கள், வரலாறு இதுதான். ஆனால் ஆண்கள் நம்முடைய தாய்மார்களை மன்னிக்க மாட்டார்கள். இதுதான் இன்று நடக்கின்ற உலகம், வரலாறு. ஆகவே தான் பெண்களுக்கு சம உரிமை அளிக்க வேண்டும், எதற்கும் நிகரானவர்கள் இல்லை. நான் மேற்கு வங்கத்திலே கல்கட்டாவிலே கல்கட்டா காளியை பார்த்தேன். காளி என்பவர் ஒரு பெண் தெய்வம். அவரை பூஜைக்கிறார்கள், அவரை தொழுகிறார்கள், அவரை வழிபடுகிறார்கள். என்ன என்று கேட்டால், காளி கொலை செய்தார், தும்சம் செய்தார், அநீதியை எதிர்த்தார். காளிக்கு ஒரு நீதி, நம்முடைய பெண்களுக்கு ஒரு நீதியா என்று நான் கல்கட்டாவிலே ஒரு பட்டிமன்றத்திலே பேசி இருக்கிறேன். என் அருமை பெரியோர்களே, தாய்மார்களே, சாவித்திரி பூலே என்ற ஒரு மிகப்பெரிய ஆளுமை நம்ம தேசத்தில் இருந்தார். சாவித்திரி பூலே அவர்கள் தான் பெண் உரிமைகளுக்காக குரல் கொடுத்தவர், பெண் உரிமைகளுக்காக வாதாடியவர், போராடியவர். இந்தியாவின் முதல் பெண் வாதியார், டீச்சராக இருந்தவர். அந்த நேரத்தில் பாராளுமன்றத்தில் ஒரு மிகப்பெரிய சட்டத்தை இயற்றுவதற்கு இந்து கோட் பில் என்று ஒன்று கொண்டு வருகிறார்கள். இந்து கோட் பில் என்றால் என்ன? அம்பேத்கர், புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் சட்ட அமைச்சராக இருக்கிறார். சட்ட அமைச்சராக இருக்கும் போது ஜவஹர்லால் நேரு அவர்கள் பிரதமர்.
அம்பேத்கர் சொல்லுகிறார், பெண்களுக்கு சம உரிமை வேண்டும், அவர்களுக்கு எல்லா உரிமையும் வேண்டும். இன்று என்னென்ன இருக்கிறதோ அதை 1952 சட்டமாக்க வேண்டும் என்று கொண்டு வந்தார். ஆனால் அன்றிருந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் கடுமையாக எதிர்த்தார்கள். ஜவஹர்லால் நேரு சொன்னார், ஒரு நாளைக்கு இதை நம்மளால் தான் செய்ய முடியும், ஆனால் இது உகந்த நேரம் இல்லை என்று சொன்னவுடன் அம்பேத்கர் ராஜினாமா செய்தார். இன்றே செய்ய வேண்டும் பெண்களுக்காக. இன்று கோட்பிலை சுதா அவர்கள் படித்து நம்முடைய மகிழா காங்கிரஸை சார்ந்த நிர்வாகிகளுக்காவது அதை சொல்ல வேண்டும். எத்தனை ஆண்டுகளுக்கு முன்பால் பெண் உரிமைக்கு நம்ம தலைவர்கள் பேசி இருக்கிறார்கள் என்று. ஆகவே இந்த அழகான அருமையான நிகழ்ச்சியை இந்தியாவே பார்க்கும்படி நம்முடைய அகில இந்திய காங்கிரஸ் தலைவி நம்முடைய லம்பா அவர்களை கொண்டு வந்து இங்கே இந்த நிகழ்ச்சியை நீங்கள் நடத்தி காட்டிய மகிழா காங்கிரசுடைய தமிழ்நாடை சார்ந்த நிர்வாகி பெருமக்களுக்கு எல்லோருக்கும் மனமார்ந்த நன்றி. இதற்கு ஒத்துழைப்பு கொடுத்த அல்கா லம்பா அவர்களுக்கும் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். இப்போது ஒரு இடைத்தேர்தல் வரப்போகிறது. அந்த இடைத்தேர்தலை நீங்கள் என்ன நினைக்கிறீர்களோ அது கண்டிப்பாக விளவங்கோடு தொகுதியில் நடக்கும் என்று சொல்லி என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.